கர்த்தர் யார் என்று தெரிந்திருந்தால் அவரால் கூடும் என்று அறிந்து கொள்வோம். கர்த்தர் யார் என்று தெரியாதவர் அழுது கொண்டிருப்பார்கள். கர்த்தர் யார் என்று தெரியாதவர்கள் சந்தேகமா இருப்பாங்க. கர்த்தர் யார் என்று தெரியாதவர்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள், அலைமோதி கொண்டிருப்பார்கள், கடன் வாங்கி கொண்டிருப்பார்கள், திட்டங்கள் வேறு போடுவார்கள், வேற வேற பிளான் பண்ணுவாங்க. கர்த்தர் யார் என்று அறிந்தவர்கள் எங்கும் போக மாட்டாங்க, அவரை நம்பிக்கையாய் கொண்டிருப்பார்கள். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரால் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாக இருந்து அடிமைத்தனத்திற்குள்ளாகி பல தலைமுறை கடந்துட்டாங்க. இப்ப இருக்கிற 430வது வருஷத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள பல தலைமுறை மறித்து போனது. இப்ப இருக்கிற தலைமுறை சொல்லுகிறது, இனி யார் எங்களை மீட்க முடியும்? யார் எங்களை விடுவிக்க முடியும்? இந்த பார்வோனின் கைக்கு, இந்த அதிகாரத்துக்கு எங்களை நீங்களாக்க, ரட்சிக்க, மீட்க ஒருவரால் கூடாது. எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, எங்களுக்கு அந்த படிப்பு இல்லை, எங்களை மீட்க ஒருவரால் கூடாது என்ற மனநிலையில் வாழுகிறார்கள். அந்த மனநிலை வனாந்திரத்தில் பல இடத்துல புலம்புகிறது நீங்க பார்க்க முடியும். எங்களால எங்களுக்கு இதுக்கு மேல வர முடியாது, நாங்க இதுல விடுதலை ஆக முடியாது, எங்களை விடுவிக்க யார் இருக்கிறா? எப்படிப்பட்ட பார்வனிடத்துல போய் பேசுறதுக்கு யார் இருக்கிறா? அந்த அதிகாரத்தை மேற்கொள்ள முடியுமா? இந்த அடிமைத்தனம், இந்த சூழ்நிலை, இந்த அதிகார வர்க்கம் எங்கள் மேல் ஆதிக்க செலுத்துவதை எங்களுக்கு விடுதலையாக்க முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால முடியாது, நான் செய்து காண்பிக்கிறேன் என்று கர்த்தர் நிரூபித்தார். நான் செய்து காண்பிக்கிறேன். இவங்க ஒன்றும் பண்ணல. எகிப்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் பண்ணவில்லை. கர்த்தர் விடுதலையாக்கி காண்பித்தார். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. செங்கடல் முன்பாக நிற்கிறார்கள். பின்னால பார்வோன் சேனையும் பலத்த கரத்தோடு துரத்துகிறது. ஐயோ, புலம்புகிறாங்க இந்த ஜனங்கள். இந்த பார்வோனின் தொடர்ந்த ரதம் எங்களை துரத்துகிறது, ராணுவம் எங்களை துரத்துகிறது. தப்புவிப்போமோ, பாதுகாக்கப்படுவோமோ, அழிந்துருவோமே என்று குழம்புகிற இடத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்களால் முடியாது, நான் பண்ணி காண்பிக்கிறேன். வழியே இல்லை, வழியே இல்லை என்ற இடத்தில் வழி உண்டாக்க என்னிடத்தில் 1000 வழிகள் உண்டு என்பதை உனக்கு நான் யார் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறேன் என்று செங்கடலை இரண்டாக பிளக்கிறார், வழி உண்டாக்குகிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், என்னால உன் லைஃப்ல செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? பார் பார். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்த பிறகு துதிக்கிறாங்க, பாடுகிறாங்க, ஆடுகிறாங்க. இப்ப சொல்றாங்க, 30 லட்சம் பேர் இருக்கிறோம், சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? இவ்வளவு பேருக்கு வனாந்திரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. கவனிக்கிறேன், ஏன் வனாந்திரத்தில் கொண்டு வந்தார்? கர்த்தருக்கு வேற வழி இல்லையா? ஊருக்குள்ள பட்டணத்துக்கு வழியில, இந்த ரோடுகள் வழியில, பிசினஸ் ரூட்ல எங்களை கூட்டிட்டு போக கூடாதா என்றெல்லாம் நினைக்கிறாங்க. கவனிக்கிறீங்க, நம்ம கூட நினைக்கலாம், ஏன் வனாந்திரத்தை கூட்டிட்டு போறாரு? வனாந்திரம் வனாந்திரம், அவர் கூட்டிட்டு போனால இவ்வளவு பிரச்சனை. கவனிக்கிறீங்க, அவனுடைய மைண்ட் செட் ஆகாது, நடக்காது, கூடாது, என் வாழ்க்கையில எங்கள் லைஃப்ல ஒரு மாற்றம் வராது என்று நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாட சொல்லிக் கொடுக்க வனாந்திரத்தை கூட்டி வருகிறார். நல்லா கவனிக்கிறீங்க, நீங்க இருக்கக்கூடிய நிலைமையில தேவனால் கூடும் என்பதை நிரூபிப்பதற்காகவே உங்களுக்கு இந்த சூழலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, இந்த சூழலில் ஏன் வச்சிருக்காரு? பட்டியல சாக வைக்கிறது இல்ல, தண்ணீர் இல்லாம சாகடிக்க இல்ல, ஒண்ணு இல்லாம போக இல்ல, உங்களை இருட்டுக்குள்ள போட்டு உங்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்க இல்ல, உங்களை வெயில்ல தகிக்க வைக்க இல்ல, உங்களுக்கு
உங்க மைண்ட் செட் உலக மக்கள் நினைக்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எனக்கு சர்வ வல்லமுள்ள தெய்வம், நான் நம்புகிற தெய்வம் இருக்கிறார், என்னை ரட்சித்த தெய்வம் இருக்கிறார், அவர் எனக்கு மாற்றம் கொடுப்பார், அவர் எனக்கு வழி உண்டாக்குவார், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார், அவரின் தேவைகளை சந்திப்பார், அவர் வழி உண்டாக்குவார் என்று நீ அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்த வேண்டும் என்று உன்னை இந்த 40 வருஷமாய் வனாந்தரத்திலே நடத்துகிறார். ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அறிவுல நீ பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற, உன்னுடைய ஆற்றல்ல, உன் திறமையில, உன் சாமர்த்தியத்துல லைஃப கட்டணும்னு நினைக்கிற. அப்படி நீ கட்டினா இருள் அடையும், பிரச்சனை ஆகும், வனாந்தரம் உண்டாகும், சிறுமைகள் உண்டாகும், கஷ்டங்கள் வரும். ஆனால் நீ என்னுடைய வார்த்தைக்கு வா. இது இந்த உலக மக்களுடைய மைண்ட் செட் அப்படிதான். உலக அறிவுல செய்ய வேண்டும், என் சாமர்த்தியத்தில் கட்ட வேண்டும், நாம் பண்றபடி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீ அதை விட்டுட்டு என் வார்த்தையின்படி செய்து பார், என் வார்த்தையின்படி நடந்து பார். இது பரலோக வழி நடத்துதல், இது பூலோகத்துள்ள வழி நடத்துதல். என் வார்த்தையின்படி வாசித்து தியானித்து அதன்படி கவனமா செய்து அதன்படி பேசி அதன்படி செபித்தால் இது பரலோகத்தின் வழி நடத்துதலாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சிறுவர் ஜனங்கள் 30 லட்சம் வெளியே வந்துட்டாங்க, ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க, செங்கடலை கடந்துட்டாங்க. வெளியே வந்த செகண்ட்லயே ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு அக்னி ஸ்தம்பம் அவங்க நடுவில் வந்து நிற்குது. ஏன்னா என் ஜனங்கள் இருட்டினால் அவங்களுக்கு வெளிச்சம் தேவை. என் ஜனங்கள் வெயில்ல தவித்தால் இந்த வனாந்திர சூடான பாதையில கால்கள் வெந்து போகும், மாண்டு போவார்கள். அவர்களுக்கு மேக ஸ்தம்பம் தேவை என்று கர்த்தர் நீங்கள் திட்டமிடாத காரியங்களை நமக்கு செய்கிறார். உணர்த்தி காட்டுற கடவுள் யார்? விடுவித்த தெய்வம் யார்? நீ அறிய வேண்டும். சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நீ அறிய வேண்டும். அவரால் செய்ய முடியாதது உன் லைஃபில் கிடையாது, கிடையாது. திட்டமாய் கர்த்தர் அறிவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னு சாகவா கொண்டாரு. 30 லட்சம் பேருக்கு ஒரு நாள் 10 பேர் நம்ம வீட்டுல வந்தா தடபட அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, வெட்டி நறுக்கி போட்டு சமைச்சு கிண்டு நம்மகிட்ட இல்லாத பாத்திரம் எல்லாம் உருவாக்கி 5 பேருக்கு சாப்பாடு போடுற பாத்திரம் தான் வச்சிருப்போம். இன்னொரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க. 15 பேருக்கு சாப்பாடு வீட்டுல போடணும்னா ஒரு நேரம் தடாபுடா, 2ஆம் நேரம் ஹோட்டல்ல கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருங்க, 3ஆம் நேரம் போக மாட்டாங்க வீட்டை விட்டு. ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 30 பேர் லட்சம் பேருக்கு சாப்பாடு போட நான் பண்ணி காட்டுகிறேன். எத்தனை லாரி லோடு தேவை, எத்தனை ரூட் தேவை, எத்தனை பிளான்கள் தேவை, எத்தனை எஸ்டிமேட் மார்க்கெட் தேவை, எவ்வளவு பெரிய விளைச்சல் தேவை, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுகிறேன் என்று கர்த்தர் நிரூபித்து காட்டினவர் நம்முடைய தெய்வம். மாம்சமான யாவருக்கும் நான் சொல்லுகிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உன் வாழ்க்கையில ஒன்றுண்டோ? இந்த உலக மைண்ட் செட்டோட உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு மாற்றம் அடையாது. நம்ம கற்றுக்கிட்டது ஒரு ஜோமனா நடக்கும் இல்லை. சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நீ பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்க, அவரை நீ உன் சொந்த லைஃபுக்குள்
கொண்டு வந்து அவரை பற்றி பிடிக்கிற போது உன்னுடைய வாழ்க்கை, குடும்பத்தின் வாழ்க்கை, சூழ்நிலைகள் மாறும், மாறிவிடும். ஜபத்துக்கு முன்னால நிறைய விஷயம் தேவைப்படுது. வெறும் ஜோமனா நடக்கும் நினைக்கிறேன், கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜபத்துக்கு முன்னால என்னுடைய மனசு புதிதாக வேண்டும். என் அப்பாவுனால இதெல்லாம் நடக்கும். என் வீடு, என் சந்ததி, என் பொருளாதாரம், என் சூழ்நிலை, இவைகள் அனைத்தும் மாறிவிடும். என் அப்பா மாற்றிக் கொடுப்பார், மாற்றிக் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் வனாந்தரத்துல சாப்பாடு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, மன்னா டெய்லி கிடைக்குது, போதுமானது. கொஞ்சம் சேர்த்தவங்களுக்கு நிரம்பி இருக்கு, நிறைய சேர்த்தவங்களுக்கு போதுமானது இருக்கு. சனிக்கிழமை ஆயிட்டா ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ்வளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொரு குடும்பத்தின் பாத்திரங்கள், தேவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாய் சந்திக்கிறார். நமக்கும் சந்திப்பான், நமக்கும் சந்திப்பான். கரத்துல 10 பைசா இல்லாவிட்டாலும் 10,000 ரூபாய் இருந்த தொழிலை செய்திருவேன். 1,00,000 ரூபாய் இருந்தால் நான் அதை பண்ணி விடுவேன். பணம் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன் என்று நினைக்கிற பிள்ளைகள் விசுவாசிக்க, தேவனால் சீரவில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும், எதுவுமே ஆதாரமே என் கரத்தில் இல்லாவிட்டாலும் அவர் சர்வத்தை செய்ய வல்லவர். அவர் கடன் வாங்க போறதில்லை, அவர்கிட்ட கேட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்க போகிறதில்லை. விசுவாசம், அவர் மேலுள்ள விசுவாசம் வரும்படி கர்த்தர் செய்கிறார். சரி, சாப்பாடு கொடுத்துட்டா தண்ணிக்கு என்ன பண்ணுவார்? தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்கும். எத்தனை இடத்துல தண்ணிக்காக நிக்கிறாங்க. எத்தனை கேலன் லாரியில் வரும், ட்ரெயின்ல கொண்டு வந்து நடக்குமா? இந்த வனாந்தரத்துல ரூட்டு போட்டு தண்ணி கொண்டு வரது யார்? எந்த போர்ல குடிக்க முடியும்? எந்த கார்பரேஷன் சப்ளை பண்ணும்? எந்த அத்திக்கடவு ஸ்கீம் அங்க இருக்கா? அங்க சிறுவாணி டேம் இருக்கா? கர்த்தர் இந்த வனாந்தரத்துல ஒண்ணு இல்லை, ஆனா நான் பண்ணி காட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் செய்ய முடியக்கூடாத அதிசயமான காரியம். இஸ்ரவேலே, நீ அறி, இந்த இடத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் அறியுங்க, உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கைக்குள் செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ? இந்த ஊழியத்தில், இந்த மிஷனில், இந்த ஸ்தாபனத்தில், இந்த சபையில் செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ? சாம்ராஜ்யம் அறி, இங்க கலந்து கொள்கிற பிள்ளைகள் அறிங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே கூடும். ஆமென் சொல்லுவானா? சரி, இறைச்சி கொடுக்க முடியுமா? இறைச்சி கொடுத்து காட்டுறேன். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, மாதமே கொண்டு போடுறாங்க, செய்து காமிக்கிறார். அல்லேலூயா. பெரிய மார்க்கெட் தேவை இருக்கு. எத்தனை கோழி தேவைப்படும், எவ்வளவு ஆடு தேவைப்படும், எவ்வளவு கிளீன் பண்றது, எவ்வளவு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் தேவைப்படும். கோயம்புத்தூர் கரை சப்ளை பண்ற ஒரு வியாபாரிட்ட கொடுத்தா இந்த கோயம்புத்தூர் கரை சப்ளை பண்ணிடுவாங்க, ஒரு நேரத்துக்கு கொடுத்துருவாங்க. தேவன் ஒரு நாள் இல்ல, ஒரு மாதமே கரை போட்டு காட்டுவார். சர்வ வல்லவர். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனார். வாயில பாடாம இருதயத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளுக்கு முன்னால உங்களுக்கு நடக்க வேண்டிய எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கிற அந்த சர்வ வல்லவரை சொந்தமானார்னு உரிமையா பாடினார்களே, சேர்ந்து சொல்லுவோமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சொல்லுவோம், சர்வ வல்லவர்
பழக்கம் இந்த உலகம் பாடுது. சும்மா பாடி பழக்கம். கிறிஸ்தவங்க அப்படி பாடிட்டு இருக்காங்க. உங்களுக்குள் சர்வ வல்லவர் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வந்துவிட்டார். அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். அனாந்தரத்துல கூட்டிட்டு போன அந்த தெய்வம் ஏன் யார வெளியே காட்டி கொடுக்க முடியாதா? தனியா உங்களை ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போறாரு. 30 லட்சம் ஜனங்கள் தங்கணும், துணி துவைக்கணும், தூங்கணும், அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், இளைப்பாறணும், எழுப்பி புறப்படணும். எல்லா திட்டங்களும் நிறைவேற்ற ஒரு மனிதன் சஞ்சரிக்காத இடத்தின் வழியாக எல்லா விதமான பிளான்களை போட்டவர் கர்த்தர். என் குடும்பம் எந்த வழியில போகணும், என்னை பற்றி தேவன் வைத்திருக்க நோக்கங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் சர்வ வல்லவர் திட்டம் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் எங்கு வர வேண்டும், என் சூழ்நிலைகள் எந்த விதமாக மாற வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டங்களை சர்வ வல்லவர் ஏற்றுக்கொண்டார், புரிந்து கொண்டார், அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டால் தேவன் உங்களை கொண்டு போகிற பாதையில அவர் உங்களோடு கூட இருப்பதை காண்பீர்கள். தங்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், துவைக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு இந்த ஊருக்குள்ள போனா என்ன நடக்கும்? பயங்கரமான நெருக்கடி வந்துடும். 30 லட்சம் ஜனம் போகணும். இந்த ரோடு பத்தாது. சபரிமலைக்கு மேல அந்த வண்டி போனாலே ரோடெல்லாம் டிராபிக்காக அடிச்சு நொறுக்கிறான், ஒருத்தர் முட்டிக்கிறான். 30 லட்சம் ஜனம் இதுல போகணும்னா இந்த ரோடு பத்துமா? பெரிய பாதை, வனாந்தரம் தான் பாதை. கர்த்தர் எவ்வளவு பிளான் பண்ணி கூட்டி போறாரு பாருங்க. உங்க லைஃபுக்குள் தேவன் கூட இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டால் மிகப்பெரிய மகத்துவமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காண முடியும். ஆமை சொல்லுவோமா? பயங்கரமான சண்டை வந்துடும், பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஊருக்குள்ளோடி போனா அவனுக்கு எங்க அதிக இவன் அவனுக்கு மென்டாலிட்டியில போயிட்டு இருக்கான். அதனால இவன் மென்டாலிட்டியை மாத்தணும், இவன் மைண்ட் செட்டை மாத்தணும். இந்த ஊருக்குள்ள போனா அதெல்லாம் அந்த ஊரார் இருக்கிற மனநிலையிலே தான் வாழ்வான். அவனை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் வனாந்தரத்தில் கொண்டு போகிறான். அல்லேலூயா. நாம் யார் என்று நீ காண வேண்டும். என்னால் செய்ய முடியாத காரியம் உன் வாழ்க்கையில எதுவாக இருக்கிறதா என்று நீ அறிய வேண்டும். அல்லேலூயா. உலகம் காண முடியாது, கர்த்தருடைய பிள்ளையினால் அதை காண முடியும். சங்கீதங்களில் வாசிப்போம். இப்ப சொல்றாரு வனாந்தரத்தை கடந்த இப்போ கானான் தேசத்துக்கு தான் கூட்டு வர. எங்க வளர்த்து வைக்கிறார் என்றால் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் எங்க கூட்டிட்டு போற அதை நம்ம அறிஞ்சிருக்கோம். வாசிங்க முதல்ல. வனாந்தரத்தின் வழியில வந்ததற்கு காரணம் தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், இது தெரியாம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். தேவன் யார் என்று தெரியாதவர்கள் வீடு மாறுவதில்லை, வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் கூட வருவதில்லை. என் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவரால் எதெல்லாம் செய்ய முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிற பாடங்கள், சொல்லிக் கொடுக்க விழுந்து போன புத்தியில் அல்ல, தேவன் விரும்புகிற பாதையில் கொண்டு போக விரும்புகிறார். இந்த பிரேயருக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க கவனிக்கிறீங்க, விழுந்து போன மனநிலை குடும்பத்தார்ட்ட இருந்தது, சூழ்நிலைகள் மக்கள் நடுவில் இருக்கிறது. இங்க வாழுகிறோம், அவங்கள போல பேசுகிறோம், அவங்கள போல நடக்கிறோம், அவங்கள போல சாதாரணமா இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், தேவன் விரும்புகிற பாதை உன் மனதில் வை, ஏற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில தேவன் விரும்புகிறதை உன் இதயத்தில் வை. உன் லைஃப் லட்சங்கள் நடுவில் பிரகாசமாயிருப்பதை காண்பார். இப்படி விழுந்து போன லைஃப் உனக்கு இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிதாக்கள் எதை பேசினாங்க, உங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க எதை பேசுவாங்க, இப்ப இருக்க கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் அழைத்த ஜனங்கள் என்ன பேசுறாங்க. வாசிப்போ யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம்
8வது வசனம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை ஆகி வெளியே வந்த உடனேயே பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். கவனிக்கிறீங்களா? விடுதலையான பிள்ளைகளை பின்தொடர்கிறான். அடுத்தது 10வது வசனம். பார்வோன் தொடர்ந்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்க்கணும். வீட்டையும் வீட்டு சுத்தி இருக்கிற மக்கள், சூழ்நிலைகள், இதை கண்ணை ஏறெடுத்து பார்க்கிற மக்கள் நிலைமை பார்த்தோன்னு ஊர் என்ன செய்யுமோ அதை இவங்க செய்ய போறாங்க. பாருங்க, ஊரார் செய்வதை, சாதாரண கிறிஸ்தவர்கள் செய்கிறதை, எத்தனை வருஷம் சர்ச்சை போறவங்க, எத்தனை வருஷம் ஆண்டவரை தேடுகிறவங்க, ஆராதிப்பவங்க செய்கிறதை இவங்க பண்ண போறாங்க. பாருங்க, வாசிங்க. எகிப்தியர் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இதுதான் நம்மவும் பண்றோம். பிரச்சனைகளை கண்டவுடனே பயம், பின்தொடர்ந்து வருகிற போராட்டங்களை கண்டவுடனே பயம். சர்வ வல்லவரை கண்டவர்களுக்கு பயமே கிடையாது, பயமே கிடையாது. பின்தொடர்கிற கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், வீட்டில் வறுமைகள், தரித்திரங்கள், கடன்கள், சண்டைகள், போராட்டங்கள், பிரிவினைகள் நிறைந்த வீடுகள் காணப்படுகிற போது நம்ம என்ன செய்வோம்? பின்தொடர்கிற பிரச்சனைகளை கண்டவுடனே உலகம் செய்கிற மாதிரி செய்து முடிச்சிருவோம், உலகம் பேசுற மாதிரி பேசி முடிச்சிருவோம். பாருங்க என்ன செய்தாங்களா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். 11, 12 எல்லாம் நீங்க பிறகு படிக்க, வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. இது அவருடைய பிதாக்கள் செய்தார்கள். இப்ப கானான் தேச கரைக்கு வந்துட்டாங்க. பிதாக்கள் பண்ணின வேலை, ஒரு அப்பா செய்த வேலை, ஒரு அம்மா செய்த வேலை, ஒரு சொந்த பந்தங்கள், ஒரு முன்னோர்கள், நம்முடைய உறவுகள், நம்மை சூழ்ந்திருக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பண்ணுகிற வேலை அங்கே இருந்து தொலைஞ்சிருக்கிறான். எங்களை ஏன் இங்க கொண்டு வந்தீர்? ஏன் இப்படி கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா? அங்க பிரேதக்குழி இல்லையா? வாய் பார்த்தீங்களா? இருதயத்தை பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் இவளை தனிய வழியை கொண்டார். இவங்க நடுவில் நீ இப்படி பேசாத, இந்த மாதிரி நீ பார்க்காத, அவங்க எல்லாம் பேசட்டும், நீ இப்படி பேசக்கூடாது, வாய் அடைச்சுக்க, நான் நிரூபிக்கிறேன், நான் சர்வ வல்லவர் என்பதை உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அதான் கர்த்தர். நீ பேசாத, அப்படி உன் இருதயத்தை அப்படிப்பட்ட தப்பான எண்ணம் கொள்ளாதே, கொள்ளாதே. தவறான சிந்தனை உன்னை விட்டு மாறட்டும். வசனத்தின்படி என் வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை காட்டுறேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிப்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சபையார் எல்லாரும் ஏரியை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏரிக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். கடவுள் நம்பிக்கை, கர்த்தர் யாருன்னு தெரியாதவங்க பிரச்சனை நடுவில் முறுமுறுப்பாங்க, கலங்குவாங்க, பயப்படுவாங்க, செய்வது அறியாம திகைப்பாங்க, போராடுவாங்க, அழுவாங்க, கலங்கி பரிதவித்து விழுந்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுப்பா? நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் இருந்தோம், அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே
எய்த்து தேசம். ஐயோ, எங்க பழைய லைஃப், அடிமத்தான லைஃப் ரொம்ப பெஸ்டா இருந்துன்றாங்க. கர்த்தர் அழைத்த விடுதலை ஆக்கின வழி நடத்தின வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்று ஒரு நாளும் வாயில சொல்ல மாட்டேங்கிறார். இந்த விடுதலையின் வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏத்திலேயே நாங்க இருந்திருக்கலாம், இறைச்சி பாத்திரம் நண்டையில் உட்கார்ந்து இருக்கலாம். அங்கே இங்க என்ன இருக்கிறது? அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 1, 2, 1, 3, 4 வசனங்களை படி. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி, 3ஆம் வசனம், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. பாத்தீங்களா, தண்ணி இப்ப தேவை, தாகமா இருக்கு. அவங்க என்ன செய்யறான்னா உலகம் செய்கிற மாதிரி செய்யறாங்க. இருதயத்தில் அப்படிதான் தோன்றுது, எண்ணங்கள் அப்படிதான் தோன்றுது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் மோசேக்குறமா என்ன செய்யலாம், முறுமுறுக்குது. எந்த சர்ச்சைக்கு என்னாச்சு, அந்த பிரேயருக்கு நான் பண்ணி என்னாச்சு? வாயில வந்த தாறுமாறுகளை பேசுகிற பிள்ளைகள், அவிசுவாசத்தை கொட்டுகிற பிள்ளைகள், சந்தேகங்களை எழுப்புகிற பிள்ளைகள், கர்த்தரை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாத பிள்ளைகள், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? விசுவாசம், கர்த்தர் மேல நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வீட்டில் ஒருவருக்கு இருந்தால் போதும், வீடை மாறிவிடும். வீடை மாற்ற முடியும். முறுமுறுக்க மாட்டோம். என் அப்பா யார் என்று எனக்கு தெரியும், இதை மாற்றுகிறவர் நம்பி இருக்க என்று உறுதியாக நிற்க முடியும். வாயில தாறுமாற பேச மாட்டோம், மனக்குழப்பத்தை பேச மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், சண்டையிட மாட்டோம், போராட மாட்டோம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவளையும் அப்படி பார்த்துக்கிட்டு அவளுக்கு ஒரு 4 சாத்து, இவளை பார்த்துக்கிட்டு இவளுக்கு 4 சாத்து, அவளை பேசுறத கேட்டு அவளுக்கு 4 சாத்து. பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். இங்க இருக்க உலகத்தில் இருக்க யாரோட எனக்கு யுத்தம் இல்ல. சர்வ வல்லவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், முடிப்பார். அவர் பண்ணுவார், அவர் வழி உண்டாக்குவார், அவர் இந்த தண்ணீர் இல்லாத நிலைமையை மாற்றி கொடுப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பேசல. அல்லேலூயா. அதுல ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுது நம்ம நிறைய. அதற்காக வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்கள், சூழ்ந்திருக்கிற மக்கள், வீட்டில் இருக்கிற மக்கள், ஒரு கணவர் எப்படி பண்றாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி பண்றாங்க, அத போல ஒத்த வேஷம் போட்டுட்டு அதையே நீ பண்ணாத கர்த்தர் சொல்கிறார். ஒத்த வேஷம் தெரியாத உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். நீ முறுமுறுக்காத, நீ எழுத்து போராடாத, ரத்தத்தோட போராடாத, மாம்சத்தோட போராடாத. நிறுத்து உன் வாயை, உன் இருதயத்தை நிறுத்தி வசனத்தின்படி நில்லு. வசனம் மேற்கொள்ளும். God's word prevails. கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி பிழைப்பாய். வாழ்க்கை கெட்டு போகாது. லைஃப உண்டாக்குற உன்னோடு கூட இருக்கிறார். சூழலை மாற்றுகிற உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வெற்றி தருகிற தெய்வம் உனக்கு இருக்கிறார். ஜெயக்கொடி ஏந்துகிற ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் பண்றபடி நீ பண்ணாத. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து உங்கள் மனசு புதுசாகட்டும். உங்க மனசு புதிதாக்குங்க. உங்க மனசு புதிதானா
வேற நடக்கும், வேற நடக்கும். மனசு புதிதாகும். மைண்டே அப்படி, மைண்ட் செட்டே அப்படி வச்சுக்கிட்டு அடி உலகம் பண்ற அவ அப்படித்தானே பண்றான், இவன் அப்படித்தானே பண்றான், அந்த வீட்டுல அப்படித்தானே, அந்த கிறிஸ்தவங்க அப்படித்தான், அந்த பாஸ்டர் அப்படித்தான், இந்த ஊழியக்காரங்க அப்படித்தான், இந்த சபைக்காரங்க அப்படித்தான், அவங்க அப்படித்தான், இவன். நீ பண்ணாத, நீ மறுபமாக. அல்லேலூயா. நீ பண்ணாத, மறுரூபமாக்கு. உங்கள் மனசு மாறட்டும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆயிற்றுனா என்ன நடக்கும்? மனம் புதிதாகி மறுரூபமானால் என்ன நடக்கும்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரொம்ப முக்கியம். இந்த மனம் புதிதாகணும்னா மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாகும். இங்க ஒரு 20-25 பேர் இருக்கலாம். உங்க மனம் ஒருத்தருக்கு புதிதானா போதும், லைஃப கட்ட முடியும். ஒருவருடைய வாழ்க்கை கட்டுறதுக்கு என்னுடைய மனது வசனத்தின்படி மாறுதல். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இந்த நியாயப்பிரமாணம் கவனிக்கிறீங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நடந்ததுன்னா, அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார், நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அவனுக்கு ப்ராமிஸ் என்னன்னா, பெஸ்ட் லைஃப் உனக்கு வச்சிருக்கேன். நீ விழுந்து கிடக்கிற வாழ்க்கை உனக்கு இருக்காது. உனக்கு வீடுகள் இருக்கும், உனக்கு ஆஸ்திகள் இருக்கும், உனக்கு தொழில்கள் இருக்கும், உனக்கு சமாதானம் இருக்கும், உனக்கு சந்தோஷம் இருக்கும், நிரம்பின நல்ல வீடுகள் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதற்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ ஒண்ணுமே பண்ணல, இதுவரைக்கும் விடுதலை ஆகிறதுக்கு நீ எதுவும் பண்ணல, இந்த ராத்திரிக்கு நீ எதுவும் பண்ணல, பகலுக்கு எதுவும் பண்ணல, ரூட்டுக்கு எதுவும் பண்ணல, நீ வழி நடக்கிறதுக்கு எதுவும் பண்ணல, சாப்பாட்டுக்கு எதுவும் பண்ணல, தண்ணிக்கு எதுவும் பண்ணல, இறைச்சிக்கு கறிக்கு எதுவும் பண்ணல. எல்லாமே நான் யாரும் காண்பித்து கொடுத்தேன். இனி நீ ஒண்ணு செய், நீ டம்மியா இருக்கூடாது. நீ உன் மைண்ட் மாறணும், மனம் புதிதாகி நீ டம்மியா இருக்க கூடாது. என்ன பண்ணணும்னா, நீ ஒரு காரியம் செய்கிற. யோசுவாவே, ஜனங்களும் நீங்க செய்ய வேண்டியது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. வாயில பேசுறது வளராத, புலம்பாத, பயத்தை காட்டாத. பயம் வெளியே வரக்கூடாது. வாயிலிருந்து சந்தேகங்கள் வெளியே வரக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைகிற அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படியே உங்க இருதயத்தை பேசுறது பைபிள். சந்தேகப்படுறோம், அப்படி அதை பேசி இதை பேசி, இல்ல அப்படி அவல்ல இப்படி குழப்பிட்டு இருக்க. சந்தேகப்படுகிற குழப்பவாதி. நீ கத்திடத்துல எதுவும் பெற முடியாது. நீ அப்படி கத்தரதான் நம்புறேன், ஆண்டவரேன்னு இருக்கிறேன், அழுது கேட்ப, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இருதய சந்தேகம் எல்லாம் இருக்கா? இந்த வாயை விட்டு பிரியாம இருக்குன்னா, அப்பா இத சொல்லி இருக்கிறார், எனக்கு இதன்படி எனக்கு நடக்கும், எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்த நோக்கமே நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து வைப்ப பாரு. எதற்கு விடுதலை ஆக்குகிறேன்? நீ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீ போக முடியாது. நான் உனக்கு பண்ணி காட்டுறேன், நான் பண்ணி காட்டுறேன் பாரு. அந்த பண்ணி காட்டுறதுல நீ டம்மியா அவ்வளவு நாள் இருந்த, நான் பண்ணினேன், இப்ப நான் சொல்றது நீ செய். அல்லேலூயா. இப்ப வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டே பிரியக்கூடாது. நீ உலகம் பேசுற மாதிரி பேசி கண்ட சந்தேகங்களை எழுப்பி விட்டு முறுமுறுத்து அது இது பண்ணி சண்டை போட்டு அவளை அடிச்சு இவனை அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணாதே. வாயில இது நடக்கும், என் அப்பா சொன்னது வாய்க்கும். அந்த சூழலே இருக்க வேண்டாம்.
சூழ்நிலை இருக்க வேண்டாம். இது வாய்க்கவும். அதனால் வாயில பேச வேண்டிய காரியங்களை நீ கற்றுக்கொள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவோம். இருதயத்துல சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் வார்த்தை நிரம்பி இருக்கு. தேவனால் கூடும். என் ஆண்டவர் இந்த காரியங்களை மாற்றி கொடுப்பார். ஆகையினால் என் வாய் பேச வேண்டியது கர்த்தர் வார்த்தைப்படி நடக்கும். என் ஆண்டவர் இதை பண்ணி கொடுப்பார், பண்ணுவார். வாய் விட்டு பிரியக்கூடாது. வாசிங்க. இதுல எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்யணும். செய்கிறது என்னன்னா, ஜெபம் பண்ற நேரம், பிரேயர்ல கலந்துகிற நேரம் மட்டும் ஆண்டவரே அந்த பக்கம் பண்றதெல்லாம் வேற, பேசுறதெல்லாம் வேற, சுத்தி இருக்கவங்களை அடிக்கிறதெல்லாம் வேற, வாயில வர்றதெல்லாம் மோசம். கவனிக்கிறீங்களா? அதை மாத்து, மர்வமாக உங்க மனம் புதுசாகட்டும். அவங்க பண்றாங்க, நான் பண்ணக்கூடாது. அப்படியானால் நான் என் வாயிலிருந்து புறப்படும் முன்பாக என் வாய் எப்படி பேச போகிறது என்பதை நிதானிக்க வேண்டும். பொறுப்பாகமா பேசுறதுக்கு முன்னால சிந்திக்க வேண்டும். பேச்சை கவனிக்க வேண்டும். பேச்சுல பாவம் நிறைய இருக்கு. தேவன் பிரியமற்ற வாய் இருக்கிறது. வாயை கவனி, வாயை கவனி என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாய் விட்டு பிரியாம இருக்கக்கூடியது விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த வாயின் வார்த்தை நீ சொல்லுகிறபடி நடக்கும். கட்டாத வீடு வர கிடைக்கும். வாய் விட்டு பிரியக்கூடாது. இதுல எழுதியிருக்கிறபடிதான் செய்யணும், யோசிக்கணும். இல்ல அவங்க பேசுறபடி நடக்காது. இப்படி சூழ்நிலை இருக்கு, இப்படி நடக்காது. இவங்க எல்லாம் பண்ற இந்த மாதிரி சூழ்நிலை நடக்காது என்று மைண்ட்ல நீ சிந்திக்கணும், தியானிக்கணும். உன் இருதயத்துல தியானிக்கணும். இது இவங்க பேசுறபடி நடக்காது. இந்த மாதிரி வெறுமையா என் வீடு இருக்காது. இந்த மாதிரி கடல் நான் இருக்க மாட்டேன். நீ சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கும் என்ற தியானம். அல்லேலூயா. வார்த்தையின்படி என் வீட்டில் நடக்கும், என் லைஃப்ல நடக்கும். இதை உறுதிப்படுத்தி பாருங்க. ஜெபத்துக்கு ஒரு பெரிய கில்லாடி பாஸ்டர் தேவையில்லை. நீங்க உங்க வீட்டில் நடத்துவீங்க. இந்த இருதயம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதன்படி நடக்கும் என்று செய்ய கவனமாறு, பேச கவனமாறு. அவங்க பேசினாங்க, இவங்கள்ட்ட பேசினாங்க, பரிதாபமா பேசினாதான் ஏதோ அப்படி நிக்காத. ஒரு மனுஷனுடைய பரிதாபம் வாங்காத. மனுஷ பரிதாபமே வேண்டாம். சர்வ வல்லவருக்கு முன்னால் நிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு பரிதாபம் வாங்குற இடத்துல நிக்கிறேன்னா அந்த மனுஷனை பிசாசு பயன்படுத்துவான். எனக்கு அவங்க தயவு எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, எனக்கு அப்பா உன்னை தயவு வேணும். ஆகையினாலே நீ இதை படி செய்ய உன் மனதை சரி பண்ணு. பேசுறதுக்கு முன்னால வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ பேசுற முன்னால யோசனை பண்ணி பேசு. நிதானமா புரிந்து வசனம் இத சொல்லுது, அதன்படி பேசு. வார்த்தை இப்படி சொல்லுகிற கர்த்தரை நம்பிக்கையுடன் அந்த வார்த்தை இந்த மாதிரி சொல்லுது. என் பிள்ளைகளை குறித்து இப்படி சொல்லுகிறது, என் உழைப்பை குறித்து இப்படி சொல்லுகிறது, என் வேலை குறித்து இப்படி சொல்லுகிறது, என் வீடு கட்டுதலை குறித்து இப்படி சொல்லுகிறது, நான் மேன்மையாக இருப்பதை குறித்து இப்படி சொல்லுகிறது, நான் தலையாக இருப்பதை குறித்து இப்படி சொல்லுகிறது. வேதம் இப்படி சொல்லுகிறபடி நான் பேசுவேன். அது வாய் விட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. உலகம் சுத்தி இருக்க கிறிஸ்தவங்க பண்றது வாய் வரக்கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நீங்க மறுபமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நன்மை பிரியம் இதன் அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுபம் ஆச்சுன்னா நீ பேசுறபடியே விடும். அப்பொழுது வழியை நீ வாய்க்க பண்ணுவான். நீ புத்திமானாக நடக்கிற. இத கட் பண்றோ அவங்க சொல்லிட்டாங்க, காதல எடுத்துட்டு கொண்டு போய் அதை பண்ணி நோ.
இந்த வார்த்தையின்படி நான் பேசுறேன்னா இந்த வார்த்தை பேசினவர் உனக்கு சப்போர்ட்டா நிற்கிறார். அவர் சொன்னது நிறைவேற வைப்பார். நான் யார் என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லுவார். எவன் 1000 பேர் 10,000 பேர் வந்தாலும் அவர் அஞ்சுவதில்லை, அவர் நடுங்குவதில்லை. என் பிள்ளைக்கு எதிராக நீ இப்படி பண்றியா, நகைப்பார், நகைப்பார். ஆண்டவர் நகைப்பார். எதிரியின் கூக்குரலை கண்டு கர்த்தர் நகைப்பார். அல்லேலூயா. மிக முக்கியம், மிக முக்கியம். பாருங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகணும்னா உன் வாயில இருக்கணும். the best life நீ அனுபவிக்கணும்னா உன் வாயில இப்படி இருக்கணும். வாயில ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இல்ல. இதன்படி செய்ய கவனமா இரு, செய்ய கவனமா இரு. அந்த ரூட்டை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி நான் போக மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன், இந்த மாதிரி ஜாயின் பண்ண மாட்டேன், இந்த கூட்டமே எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். என்னோடு கூட நானும் என் தேவன். ஆமென் சொல்லுவோமா? தேவனோடு நடக்கிற வாழ்க்கை இதுதான். இப்படி நடந்து பாருங்க. லைஃப மாற்றுற தெய்வம் லைஃப்ல எவ்வளவு பெரிய மாறுதல் வருது. நீங்க இந்த இடத்துல செபத்துல இங்க கலந்து கொள்கிற பிள்ளைங்க தொடர்ந்து இப்படி சத்தியங்களை கேட்டு பாருங்க. உங்களால, உங்க சந்ததியில, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல மிக பெரிய மாறுதலை காண்பீர்கள். பாலும் தேனும் ஓடுகளை காண்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். உன் தேவனாய் கர்த்தர் கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ப்ராமிஸ் உங்க லைஃப்ல யாரு என் பிள்ளை இது எப்படி பிறந்தவா, இவளுக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய திட்டத்தை இப்ப சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேசத்தில் பண்ணும்போது கவனிக்கிறீங்களா? என்ன வச்சிருக்கார்? இத பின்பற்ற பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கார் தெரியுமா? நீ கட்டாத பெரிய பட்டணம். ஹலோ, நீங்க எதிர்பாராத நன்மைகள், பெரிய பெரிய விஸ்தாரமான இடத்தில் உங்கள் சந்ததிகள் வாழப் போகிறார்கள். கட்டாத பட்டணம், நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்கள் நிரம்பின நன்மைகள் நிறைந்த வீடு. நீ வெட்டாத துறவுகள், கிணறுகள், தண்ணீர் அப்படி இருக்கும். வீடு நிரம்பி இருக்கும், சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும், பொருளாதாரங்கள் இருக்கும். எதிர்பார்க்காத வீடு நிரம்பின நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு. நீ நடாத திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு. அவர் கொடுக்கிறது எதனால கொடுக்கிறாருன்னா, இது என்ன இங்கிருந்து அங்க எடுத்துட்டு வந்தாரு. வாசித்து பாருங்க. உபாகமம் அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம். இந்த வசனத்துல கவனம் செலுத்தி தியானம் பண்ணி அதன்படி செய்யறதுக்கும், அதன்படி பேசுறதுக்கும், அதன்படி ஜெபிக்கிறதுக்கு நீ கத்துக்கிட்டனா, அந்த இறுதி உனக்கு உண்டாகி ஒரு மனமாற்றத்துல மனம் புதிதாகிறதுனால உனக்கு வந்துருச்சுன்னா என்ன நடக்குமா? 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, திரும்ப சொல்றேன். 4ஆம் வசனத்திலிருந்து படிப்போம், அல்லது 3லிருந்து படிங்க. இஸ்ரவேலே, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். வாயில் இருக்க தாறுமாறு உன்னை விட்டு அகல வேண்டும். உன் இருதயத்தில் சுத்தம் உண்டாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். இந்த மனதோட ஜோமணிட்டு தான் போவோம், பெருசா நடக்காது. ஆனா உன்னுடைய மனது புதிதாகி வசனத்தின்படி நீ எனக்கு நல்ல பெஸ்ட் லைஃபை கத்து வைத்திருக்கிறார், அவர் தருவார். எனக்கு என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கும், ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். நீ நன்றாக இருப்பதற்கு உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைகிறதற்கு, நல்ல டெவலப் ஆகிறதற்கு,
நீ உன்னுடைய புத்தியை வைத்து பயன்படுத்துகிற காரியத்தை விடு. அது உலகம் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்ணாதே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. செவி கொடு, வசனத்துக்கு செவி கொடு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு கவனமாயிரு. மாறு, உன் மனம் புதிதாகட்டும். ஆமென் சொல்லுகிறார். அல்லேலூயா. மிக முக்கியம். உன் மனம் புதுசாகட்டும். நம்ம வேலை செய்தானே காசு. நம்ம காலையில் ஐயோ அப்போன்னு போட்டு அடிச்சு புடிச்சாதான் காசு கிடையாது. இதன்படி செய்தா உன் வீடு கட்டப்படுதா பாரு, உன் பொருளாதாரம் மாறுதா பாரு, லகுவாக மாறும். நீ புடிச்சுட்டே நிப்ப இத தொழிலு தொழிலு தொழிலு, வேலை வேலை, பணம், எனக்கு அது இது புடிச்சுட்டே நிப்ப, அது பிஞ்சு பிஞ்சு விடுத்துரும். நீ இந்த வசனத்தின்படி தியானம் பண்ணி செய்ய கவனமா நின்னு, ஓ இத பேசக்கூடாது, ஐயோ வசனம் இப்படி சொல்றபடிதான் நீ இருக்கணும், நான் இப்படி பண்ணக்கூடாது. மனசை புதிதாக்கி தீர்மானம் பண்ணிட்ட, இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் செல்வேன். சத்தமா சொல்ல, அதன்படி செய்ய நீ முடிவெடுத்துப்பான். மற்றவங்க அவங்க பண்ணல, அவனை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். அவைகள் இப்படி செய்ய கவனமாக இரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனை கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு ஆத்துமாவோடு பலத்தோடு. அப்பா எனக்கு இந்த மாதிரி மனசை வச்சு நடக்கிறத விட்டுட்டு அப்பா மேல நீங்க எனக்கு மாற்றி கொடுப்பீங்க, நீங்க எனக்கு எல்லாம் பண்ணுவீங்க, இந்த போராட்டத்தை மாற்றி போடுவீங்க, இந்த தரித்திரங்களை மாற்றி போடுவீங்க, இந்த சண்டைகளை மாற்றி போடுவீங்க, இந்த குழப்பங்களை மாற்றி போடுவீங்க, இந்த வறுமைகளை மாற்றி போடுவீங்க, இந்த தரித்திரங்களை மாற்றி போடுவீங்க, இந்த இல்லாமைகளை மாற்றி போடுவீங்க. இல்லை என்பதை கர்த்தர் மாற்றுவார். உம்மிடத்தில் அனுபவிக்கிறப்பா, உம்மிடத்தில் அனுபவிக்க முழு இதயத்தோட முழு ஆத்துமாவோட. அல்லேலூயா. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கட்டும். வசனத்தின்படி செய்யணும்னா இருதயத்துல வசனம் சார்ந்த நம்பிக்கை வரும். வசனம் சார்ந்த விசுவாசம் நம்பிக்கை வரணும். வேற வச்சுக்கிட்டு போட்டு தட்டுவோம், பார்த்தா பெருசா இருக்கும், கோலியாத்தின் வல்லமை போல இருக்கும், அது நிக்காது. வசனத்தை இருதயத்துல நல்லா இருதயத்துல வச்சு நிக்கிறேன், நிதானிக்கிறேன், சிந்திக்கிறேன், முடிவெடுக்கிறேன், தீர்மானிக்கிறேன். தீர்மானம் எடுக்க ஒரு நாள் லேட் ஆகட்டும், ஒண்ணும் கெட்டு போகாது. பேசுறதுல கவனம், வாயிலிருந்து வார்த்தை விடுறதுல கவனம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பாருங்க, அவைகள் உன் இருதயத்துல இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அவன் பேசுறதுக்கு நம்ம ஒரு நாள் கொடுத்து அவளை நாள் சாத்தணும்னு நினைச்சேன். அந்த இதயத்தை மாத்திக்க, அவளை சாத்துறது எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவளை எனக்கு பிரோஜனமா மாத்துறது கர்த்தர், அவளை சாத்துறது கர்த்தர். எனக்கு கூட நீங்க இருக்கீங்க. இவங்க வை சொல்லுங்கள். அல்லேலூயா. கட்டாத வீடு கட்டணும், நிரம்பாத வஸ்துகளை நிரம்புற வீடு வரணும், நல்ல லைஃப் வரணும்னா இதெல்லாம் நினைச்சுக்க, இதை நிலைநாட்டு, இதன்படி செய்ய முடிவெடு. ஆமென் சொல்லுவோமா? அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமா கட்டு. ஹலோ, சிலுவை அடையாளம் போட்டு நடக்கிறது இல்ல, கையில எது கட்டணும்? எல்லாம் சிவப்பு கயிறுலாம் கட்டுறது இப்படிதான் வந்துச்சு, அதெல்லாம் வேற, அதை நான் இப்ப பேசிட்டு வரல. கையில அடையாளமா கட்டுனா இதான் நினைப்படுத்திட்டே இருக்கணும். இருதயத்திலிருந்து எப்ப பார்த்தாலும் உலகம் அதை காட்டிட்டே இருக்கும். சுத்தி இருக்கிற ஜனங்கள் பேசுறவங்க பழகிறவங்க அப்படி இப்படின்னு நரக அக்கினி கொட்டிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், வசனத்தை கண்ணு முன்னால வச்சிருக்கோம், இப்படி நடக்கணும்.
இதயத்தில் விசுவாசிக்கிறேன். இப்படி நடக்கும். நிலைக்கால்கள கட்டு, அவைகள் வீட்டு வாசல்கள நிலைக்கால்களில ஞாபகக்குரிய வை கண்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வசனத்தின்படி நான் தியானிக்கணும், இதன்படி நான் செய்ய கவனமாக இருக்கணும், இதன்படி நான் பேசணும், இதன்படி முடிவெடுக்கணும், இப்படித்தான் வாழணும்னு தீர்மானம் எடுக்க வசனங்களால் நிரப்பு. இந்த வசனம் எங்க போனாலும் இதன்படி இருக்கணும் முடிவெடு. இதன்படி செய். வீட்லயா வசனம் போடுறோம், அது போட்டு அந்த டஸ்டை அடிக்காம வருஷ கணக்கில் தொங்கிட்டு இருக்கோம். அந்த சிலந்தி பூச்சி அதெல்லாம் கூடெல்லாம் கட்டி கிடக்கும். இல்லை, அது ஏன் வச்சிருக்கேன்னா நினைவுபடுத்திட்டே இருக்கும். எனக்கு வசனத்தினுடைய ஆண்டவர் எனக்கு இந்த பெஸ்ட் லைஃபை கொடுப்பார் அப்படி எழுதி வச்சிருக்கேன். இப்போ ஒரு நேரம் கொஞ்சம் நினைக்கிறேன், லைஃபே அப்படிதான் நினைக்கணும். இறுதி மனது புதிதாக வேண்டும். நாமே சொல்லுவோம், அவைகளின் வீட்டு நிலைக்காலும் வாசலும் எழுதுவாயாக. உன் தேவனாய் கர்த்தரவோ நீ கட்டாத பெரிய, நீ எங்க பிரவேசிப்ப? பெரிய பட்டணங்கள், பூக்கரப்பத்தில் இல்லை, எல்லா நன்மைகளும் நிறைந்த இடத்திற்கு நீயும் சந்ததியும் எழும்பி நிற்பாய், கட்டுவாய். எல்லா நன்மைகளும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம பண்றது எல்லாமே உலகத்தான் பண்றதை பண்றோம். கிறிஸ்தவங்க எல்லாருமே அதை பண்றாங்க. கிறிஸ்தவங்க யாரும் கண்டுபிடிக்க நான் பார்த்ததுல வாயிலிருந்து வருகிற வார்த்தை வச்சா இவங்க கிறிஸ்தவங்களா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியும். முழங்கால இருக்க காய்ப்பு இல்ல காரணம் வாயில் இருக்க பேச்சில் இருக்கு. கிறிஸ்தவங்களா பேசுற விதத்துல கண்டுபிடிக்கலாம். இவன் கிறிஸ்தவனா, இவன் கிறிஸ்தவனா, இவன் ஊழியக்காரனா, இவன் ஊழியக்காரையா என்று கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க. அப்போ வாயில ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 படிப்போம். என் மகனே, என் மகளே, என்னுடைய வார்த்தையை கவனி. சத்தியத்தை கொடுக்கிற நேரம் நல்லா தூங்கு, அரை மனதுல உட்காரு, அப்படி போகாத. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும் என்று அதற்கு செவி சாய். நான் இந்த வசனத்தின்படி கிறிஸ்தவங்க அப்படி வாழ முடியுமா? வாழ முடியாததை கர்த்தர் சொல்லவே மாட்டார். உன்னாலும் என்னால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் வேதத்திலே சொல்லுவதில்லை. என்னால் அதை செய்வார். நீ உன்னால முடியாததை நான் செய்ய சொல்ல மாட்டேன். உன்னால முடியும், செய்து பார். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகளை உன் கண்களை விட்டு வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த வசனத்தின்படி எனக்கு நடக்கும், என் அப்பா இதை பண்ணுவார், எனக்கு இது நடக்கும், என் வீடு அப்படி வரும், என் சந்ததி அப்படி வரும், என் சூழ்நிலை அப்படி வரும். கண்களை விட்டு, மனதை விட்டு, இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. அப்படி இருந்தா தான் நீ பேசுற கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. 23 இப்படி நிரப்பின வசனத்தால, இந்த வழிநடத்துதலால இந்த மாற்றத்தை உண்டு பண்ண அவனும் இவளும் அவளும் இவளும் பண்றதை பண்ணாம இந்த வசனத்தின்படி நான் பண்ணும்படி இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள். வசனத்தின்படி நான் செய்வேன் என்பதை இருதயத்தில் நிலைநாட்டி காத்துக்கொள். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அந்த இடத்தில் ஜீவ ஊற்று பேச்சியே வேறையா வரும். இல்லன்னா அவ பேச்சு சரி இருக்காது, அவன் பேச்சு சரி இருக்காது. அவ பேச்சு சரி இருக்காது, அவன் பேச்சு சரி இருக்காது. கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு தான் போவாங்க, பைபிள் எடுத்துட்டு தான் போவாங்க. அதோ அவன் பேச்சு சரி இருக்காது, அவள் பேச்சு சரி இருக்காது. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அவன் சொல்லுகிறபடி நடக்கும், அது நடக்கும். எந்த மாற்றமாக இருந்தால் அது மாறிவிடும். இதை கர்த்தர், நீ இப்படி ஆயிட்டன்னா நீ கானான் தேசத்தின் நன்மைகளை காண்பாய். வீடு வாழ்க்கை மாறி நல்ல லைஃப் துளிர்ப்பதை காண்பாய். இருதயத்தில் உன் மனதில் இது நடந்தால்
உன் பேச்சில் இப்படி வந்தால், உன் கண்கள் இப்படி இருந்தால், நீ லைஃபே மாறிடும். நீதான் தலை, நீதான் மேலாக, நீதான் மேன்மையாக, உன் சந்ததி தான் ஆசீர்வாதமாக, தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக இருக்கும். மற்றது எல்லாம் ஏதோ கிறிஸ்தவ ஆராதனை, ஒரு பிரேயர், ஒரு ஆராதனை, ஒரு பாட்டு, ஒரு ஜபம், காலையில 1 மணி நேரம் ஜபம். நான் இந்த பைபிள் எல்லாம் படிச்சேன். அது இல்ல, உன் வாயை கண்டோட தெரியும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோட தெரியும், வாயில் வருகிறதுல தெரியும் நல்ல கிறிஸ்தவங்களா இல்லையா. கிறிஸ்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? வாயை பார்த்தோன்னு தெரியும். வாய் பேச்ச கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினா போதும், அவங்க வசனத்தின்படி ஒழுங்கு பண்ணப்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, விசுவாசத்தை பேசுறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தின வார்த்தைகளை கொண்டு வராங்கன்னா அவங்க தான் மெய்யான கிறிஸ்தவர். சத்தமா சொன்னது, நான் 1 மணி நேரம் ஆராதனை, நான் நல்ல பிரசங்கம் பண்ண இல்லை, நான் யாரு, என்னுடைய வாய் எப்படி இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும். 2வது, இவனோடு கூட கர்த்தர் இருக்க கண்டோம் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழ்வதுதான் வெற்றியான வாழ்க்கை. உங்கள்கிட்ட கர்த்தர் இருக்காரு, இந்த குடும்பத்தில் கர்த்தர் இருக்காரு. மந்திரவாதம் எடுபடாது, பில்லி சுனி எடுபடாது, சத்துரு கிரியை எடுபடாது, எல்லாம் உடையுது. அவன் எழுமெல்லாம் துண்டக்கான துணியக்கான விழுந்து நொறுங்குற பார்க்கிறேன். அதுதான் கிறிஸ்தவம். இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவனோடு இவளோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த 2 காரியமும் தான் நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மேன்மையை கண்டிருக்கிறேன். என்னோட கர்த்தர் இருக்காருன்னா நிச்சயமா எனக்கு எதிரான எல்லாம் வாய்க்காது. நான் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. கோலியாத்துக்கு யுத்தமே பண்ணாண்டா, சும்மா வச்சுட்டு சுண்டி அந்த உண்டி போட்டு அடிச்சா போதும், அவன் காணாம. நான் போய் போராட வேண்டியதில்லை. நான் பண்ணனே காரணமா இருக்கிறேன்னா நிச்சயமா விதைச்சிட்டேன்னா நானே செய்துகிட்டு அதுல இருந்து பலம் வருதுன்னா அது எனக்கு அறுவடை. நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணல. எனக்கு சிலுவையில ஆண்டவர் எல்லாம் வச்சு எனக்கு மன்னிப்பை தந்துட்டார். நான் மன்னிச்சிருக்கப்ப தப்பு பண்ணிட்டேன், விழுகிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண எதிரடி வருது, ஆண்டவரே தடுத்துருங்க, நீங்க அற்புதமான தெய்வம், என்னை மன்னிச்சிருங்க, அதை மாற்றி கொடுப்பார். என்னால் முடியாத ஒன்றும் இல்லை இல்லை. இப்ப பாருங்க, இன்னொரு இடத்துக்கு கூட்டி போறேன். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி, நல்லா, நாங்களும் எங்க மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தது என்ன? இதுதான் நம்ம கேட்கிறோம். புருஷனை பார்த்து, என்ன உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீ எல்லாம் புருஷனா இப்படித்தான் வரும். என் மாமனார் சரியா இல்ல, மாமியார் சரியில்லை, எங்க அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, என்ன கொண்டு நரகத்துல பால் குளிர போட்டாங்க, இப்படித்தான் வரும். எங்க அண்ணமார் செய்த தப்பு அப்படிதான் வரும். சத்தமா சொல்லுங்க, என்னை கொண்டு இப்படி போட்டாங்க. இல்லை, எங்களுக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது என்ன? அடுத்தது வாசிங்க. இப்படி கேட்கிறாங்க, எங்களை ஏன் இப்படி பண்ணீங்க? 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் படிப்போம். கவனிக்கிறீங்களா? தண்ணி பிரச்சனைக்கு அவங்க இந்த வனாந்தரத்துல ஏன் சாகடிக்கு கொண்டு வந்தீங்க? இப்படியே உலகம் பேசுது, கிறிஸ்தவ பிள்ளையே, ஜபத்துக்கு வருகிற பிள்ளையே, நீ இப்படி பேசக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயிலிருந்து இப்படி புறப்படக்கூடாது. உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. இது உலகம் பேசுது, நீ பேசாத. உன் கணவரை பற்றி அப்படி பேசாத, உன் பிள்ளைகளை பற்றி அப்படி பேசாத, உன் தொழிலை பற்றி அப்படி பேசாத.
வீட்டு சூழ்நிலை, வராந்திரத்தை, கடனை பற்றி அப்படி பேசாத. உன் சூழ்நிலை அப்படி பேச யார்கிட்டையும் பேசாத. உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். புறப்படக்கூடாது. ஸ்டாப் பண்ணிக்க. நிதானி. நீ ஜெபம் பண்றது அழுது ஒண்ணு நடந்தோம்னு நினைக்கிறது அழுகை அல்ல. உன் இருதயத்தில் இப்படி வரட்டும். முதல்ல பெஸ்ட் லைஃப் உனக்குள் வைத்திருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் வசனம் படிங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, தண்ணி இல்லைன்னு சொன்னவங்களுக்கு பயங்கரமா அந்த போராட்டம் இருக்கும். நீங்க படிச்சு போங்க. நேர குறைவுனால துரிதமா போறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னால கண்மலையை பார்த்து பேசு. ஹலோ, சூழ்நிலையை பார்த்து பேசதான் செய்யணும். சண்டை போடக்கூடாது, தாறுமாறா பேசக்கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது, குழப்பமா பேசக்கூடாது, சந்தேகங்களை பேசக்கூடாது, அவிசுவாசம் பேசக்கூடாது, கலக்கங்களை பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது. என்ன பேசணும்? அந்த கண்மலையை பார்த்து பேசு. நீங்க எதை பேசுவீங்க? இவன் எல்லாம் வண்டியில முட்டி சாவா. ஒரு அம்மா என்கிட்ட அப்படி பேசிக்கிட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புருஷனை சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. சிரிப்பு வருது. நாசமா பார். நான் இல்லைன்னா தான் உனக்கு தெரியும் பார். இல்லை, உலகம் பேசும், நீ பேசக்கூடாது. கண்மலை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில, இயேசுவின் நாமத்தில தண்ணீர் புறப்பட்டு வா. அதான் பேசு. எது வரணுமோ அதை பேசு. எது அங்கிருந்து வரணுமோ அதை பேசு. அங்க இல்ல பாறை, பெரிய பாறை. இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க கூடுமோ அப்படின்ட்டு கண்மலை போய் போல வச்சுட்டு பேசணும். அப்படி வச்சுக்கிட்டு ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்க கீழ்ப்படுகிற விட்டுட்டு, மதிப்பு மரியாதை கொடுக்கிற விட்டுட்டு, போல வச்சுக்கிட்டு 4 சாத் 2 சாத். நிறைய பேர் வாயில அடிக்கிறாங்க. கர்த்தர் கோபம் வருவது இல்லையா பாருங்க. கீழே நீ காணான் தேசத்தை காண்ப போக மாட்டேன். நிறைய பேர் பெஸ்ட் லைஃபை இழப்பதற்கு காரணம் பேசுகிற விசுவாச வார்த்தை பேசி இதுதான் நடக்கும் என்று நீ சொல்ல வேண்டியது. அந்த வார்த்தை நீ பேசு, அதன்படி நடக்கும். நீ பேசுற தாறுமாற பேசுறதுனால நீ காண்பாய் போக மாட்டேன். கீழே படிச்சு பாருங்க. நிறைய வார்த்தையில குடும்பத்தை, மக்களை, மருமக்களை, கணவரை, பொருளாதாரங்களை, தொழில, வீட்டை அடிக்கிறாங்க. நமக்கு ஆத்திரமா வர்ற காரணம் மனசு புதிதாகல, வசனத்தின்படி நிதானமா பேசல. ஆத்திரம் வந்துச்சு, ஓகே. எல்லா மனுஷனும் போல எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஆனா வசனத்தை எடுத்துட்டேன். இப்படி நான் பண்ணக்கூடாது, இப்படி நான் பேசக்கூடாது. நான் ஒழுங்காக்கி பேசி பாருங்க. வீடுகள் மாறுதா பாருங்க, இந்த ஊர் மாறுதா பாருங்க, உங்க சூழ்நிலை மாறுதா பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற நன்மை உண்டாகுதா பாருங்க. ஆமென் சொல்லுங்க. கண்மலையை பார்த்து பேசதான் செய்யுமே தவிர அடிக்க கூடாது. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள். கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19-20 வாசிங்களா? இவ்வளவு பலமான கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. மந்திரவாதங்களை மேற்கொண்டது.
மனுஷ திட்டங்களை மேற்கொள்ளுகிறது. வசனம் மேற்கொள்ளும். வாயில இருதயத்தை நிலைநாட்டிட்டா அந்த வசனத்தின்படி நடக்கும். வசனம் ஒழிந்து போகாது. வசனம் தரையில விடாது. வசனம் சொன்னதை நிறைவேற்றும். வருமன திரும்பாது. ஆமென் சொல்லுவோம். வசனத்தை பயன்படுத்துங்க. வாயில வசனத்தின்படி செய்ய கவனமா மாத்துங்க. கவனம் செலுத்துங்க. இருதயத்துல மறுரூபம் உண்டாகட்டும். வெளிப்பாடு அதுதான். வசனத்தின்படி செய்கிறதா வெளிப்பாடு. ஒரு புதன்கிழமை ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து நேர குறைவாக இருக்கு. 12:30 முடிக்கணும் விரும்புகிறேன். ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் படிப்போம். பின்பு இயேசு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சும்மா கேட்கிறார். ஜனங்கள் நம்ம ஊர்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு கூட 12 சீசர் இருக்கீங்க. ஜனங்கள் என்னை பற்றி யாருன்னு சொல்றாங்க. சிலர் எலியான்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, யோவான் ஸ்நானகன்றாங்க, தீர்க்கதரிசியில் ஒருத்தன்றாங்க. எல்லாரும் அதை சொல்றாங்க. ஐயா சரி, நீங்க என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? எங்கிட்ட 3 வருஷமா கூட நடக்கிறீங்க. 12 சீசர்கள் நீங்க யாருன்னு சொல்றீங்க? அவன் வாயடைச்சு நிக்கிறான். அப்போ சீமோன் பேதுரு சொல்லுகிறார். வாசிப்போம் 16வது வசனம். பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவனுக்கு தான் இது கடவுளுடைய குமாரன். மற்றவங்க எல்லாம் எலியா, எரேமியா, தீர்க்கதரிசி, ஒருத்தர் அதை பண்றாரு. அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் இருக்கு, ஓகே. ஆனா இவருக்கு மட்டும்தான் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த வெளிப்பாடு சத்தியங்களை கேட்ட வெளிப்பாடு யாருக்கெல்லாம் தெளிவாக மனதில் பதிகிறதோ வெளிப்பாடு உள்ளவர்கள் வாழ்க்கையை கட்டுவார்கள். புரிஞ்சுட்டேன், சத்தியங்களை புரிந்து கொண்டேன் என்ற வெளிப்பாடு மனசை நிரப்பிட்டு கட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, வெளிப்பாடு கரெக்ட். நான் புரிஞ்சுட்டேன், சத்தியம் புரிந்து விட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கவனிங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்ற வெளிப்பாடு கிடைத்த உடனே ஆண்டவர் உடனே சொன்னார், சீமோனே நீ பாக்கியவான், உனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இது உனக்கு உலகம் சொல்லிக் கொடுத்தது இல்ல. அவங்க எலியா, எரேமியா, தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானன் அவங்க சொல்லுறாங்க. உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. உள்ள நீ உணர்த்தப்பட்டிருக்கிற, புரிந்து கொண்டிருக்கிற, நீ விளங்கி கொண்டிருக்கிற அந்த வெளிப்பாடு உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீ பாக்கியவான். இது மாம்சமோ ரத்தமோ உலகத்துல சுத்தி இருக்கவங்களோ கிறிஸ்தவங்களோ இவங்க வெளிப்படுத்தினது இல்ல. பரலோகத்துல எப்படிதான் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் உனக்கு சொல்றேன், நீ பேதுருவாக இருக்கிறாய். இந்த கல் வெளிப்பாடை பெற்றவர்கள் வாழ்க்கையை கட்டுவார்கள். வாழ்க்கை கட்டணும். வெளிப்பாடு வெளிப்பாடுன்னு வாயில வளர்றது இல்ல. வெளிப்பாடு நிறைய தீர்க்க தரிசன வெளிப்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க போயிடாதீங்க, பண்ணாதீங்க. சத்தியம் விளங்கிட்டேன், இதை இப்படி பண்ணுனா இதுதான் வெளிப்பாடு. புரிந்து கொள்கிறேன். ஜெபம் நினைக்கிறாங்க, வெளிப்பாடு ஜெபம். வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு இப்போ நீ வீட்டை கட்டுவ, நீ சபையை கட்டுவ, நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவ. அல்லேலூயா. நீ வீடை கட்டுவாய், தொழிலை கட்டுவாய், பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவாய். வெளிப்பாடு உள்ளவர்கள் கட்டுவார்கள். அந்த வெளிப்பாடு பெற்று நீ வாயில பேசுற, நீ ஜெபிக்கிற, அதன்படி செய்ய கவனமா இருக்கிற, பாதாளத்தின் வாசல் உன்கிட்ட வந்தா கூட அப்படியே நாசமா போயிடும். நெருங்குவதில்லை, மேற்கொள்வதில்லை. எந்த திட்டமும் அரசாங்கம் போட்டா கூட, அதிகாரங்கள் போட்டா கூட,
பிசாசு யாரை பயன்படுத்தினா கூட அது உன்னை மேற்கொள்ளாது. நீ வெளிப்பாடு உனக்குள்ள இருக்கிறது. என்னோடு கூட இருக்கிறது யார் என்று அறிவேன். அவர் எனக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்ல. அவர் சம்மதிக்க மாட்டார். அவரின் அரண், அவரின் கோட்டை, அவரின் தஞ்சம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். நான் உறுதி அளிக்கிறேன், நான் நிற்கிற கண்மல கிறிஸ்து, நான் பயப்பட மாட்டேன். அந்த உறுதி இருக்குமானால் பாதாளத்தின் வாசல் ஆடி ஆடி தள்ளாடி விட விடாது. உங்களை கீழே போட விடாது. உங்க வீடு நரகமா இருக்காது. உங்க வீட்டுல துக்கம் இருக்காது. உங்க வீட்டுல வியாதி இருக்காது. உங்க வீட்டுல போராட்டம் இருக்காது. சண்டை இருக்காது. அதை மேற்கொள்ளுகிற வல்லமை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுதுன்னா இதெல்லாம் இருக்கிற வீடு. பாதாளம் ஆடிட்டு இருக்காங்க. பிரச்சனையோடு இருக்கிறேன், அதை ஆடிட்டு இருக்காங்க. அவன் ஆடுறான். தொழில, வருமானத்துல, பிள்ளைகள்ல, சூழ்நிலையில ஆடிட்டு இருக்கான். பாதாளத்தின் வாசல் உங்க வீட்டுல ஆடுது. நீங்க இந்த வெளிப்பாடு பெற்று நிக்கிறீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்னா உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் என்றால் விசுவாசிகள் கவனிக்கணும். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். உங்களுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம்? கட்டவிழ்க்கும் அதிகாரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகள்னா கையில் ஒரு சாவி எல்லாம் நிறைய பேர் வித்தாங்க. சாவி விற்பனையை சொல்லல. இந்த கோல்டன் சாவி வீட்டுல வாங்கி வச்சிருந்தா உங்கள் பேய், மந்திரம், தந்திரம் ஒன்னும் அணுகாது, கிடையாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் என்றால் என் நாவில் இருக்கு. என் நாவுதான், என் நாவுதான் வனாந்தரத்தை மாற்றும், வறுமையை மாற்றும், தொழில் இல்லாத நிலைமையை மாற்றும், தரித்திரங்களை மாற்றக்கூடிய நாவு, அதிகாரம் உள்ள நாவாக கர்த்தர் மாற்றுகிறார். நாம் பேசுற அப்படியே நடக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பேதுரு, அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு. வெளிப்பாடு இருக்கிறவன் அந்த வெளிப்பாட்டின்படி பேசுற. வெளிப்பாடுன்னா உடனே ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் அங்க போகாதீங்க. வசனத்தை புரிஞ்சிட்டோம், வசனத்தின்படி செய்ய தீர்மானிச்சிட்டோம். கரெக்டா ஆவியானவர் உங்களுக்குள்ள நல்ல விளங்க வச்சுட்டாருன்னா உறுதியா இல்லைங்க, உறுதியா இல்லைங்க. கர்த்தர் யார் புரிஞ்சிட்டோம். நல்ல வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டவரை குழப்பம் விடாதீங்க. அதை தெளிவுபடுத்தி கிளியர் கட்டா நில்லுங்க. இந்த வெளிப்பாட்டில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை கட்டுவார். எந்த சூழலில் மேற்கொள்ளாது. பிசாசு மேற்கொள்ள விட மாட்டார். நீங்க தான் கட்டுவீங்க. உங்களோட இருக்கிறவர் கட்டுவார். நீங்க உங்களுக்கு எதிராக புறப்படுகிறத பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். அவ்வளவு அவிழ்ந்து பொத்து விழுந்துரும், விழுந்துரும். உங்க வாயி பேசுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். பேசுங்க, பேசுங்க, புறப்பட்டு வரும். பேசுங்க, சூழ்நிலை உருவாகும். பேசுங்க, எல்லா அமைப்பும் உருவாகும். பேசுங்க, ஆத்திரமா தரு தரு பேசாதீங்க. பேச கவனமாயிரு. என் வார்த்தை கவனி. உன் கண்களை விட்டு பிரியக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதான் பேசணும். பேசுங்க, மாறிவிடும். ஆத்திரத்தை பேசாத, கோபத்தை பேசாத, எரிச்சலை பேசாத, முறுமுறுப்பை பேசாத. பிள்ளைகளை பார்த்து, வீட்டை பார்த்து, கட்ட முடியாத காரியங்களை பார்த்து, நடக்க முடியாத காரியங்களை, எதிராக போயிட்டு இருக்க காரியங்களை பார்த்து உன் வாய் பேச வேண்டியது. வார்த்தையின்படி என் அப்பா இதை எனக்கு நிறைவேற்றி முடிப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாறுறதுதான் கஷ்டம். ஏன்னா நம்ம ரொம்ப காலமா மைண்ட் செட்டுக்குள்ள அடிமத்தனத்தில் மாற முடியாது, வர முடியாது, விலக முடியாது. யார் என்று விடுவிப்பா? எங்களுக்கு என்ன நடக்குது? எப்படி நாங்க மாறணும்? ஐயோ ஐயோ, என் பிள்ளை மாறுமா, என் பையனுக்கு என்ன லைஃப், எங்களுக்கு வீடு மாறுமா, எங்களுக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா? நான் பண்ணி கொடுக்கிறேன்,
நான் பண்ணி காட்டுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில மிக முக்கியம், நிலைநாட்டுக சொன்னபடியாகும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெரிய பிரச்சனை நீங்க களத்துல இறங்கிறாதீங்க. கடப்பாறை மண்ணொட்டி தூக்கிட்டு இறங்காதீங்க. வாயில இறங்காது, சண்டையில இறங்காதீங்க, அங்க இங்க போகாதீங்க. நாக்குல நரக அக்னியை புறப்பட பண்ண பிசாசு காத்திருக்கிறான். பாதாளத்தின் வல்லமை உங்களை ஆட்கொள்ள விரும்புது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் சொன்னபடி கண்டிப்பா நடக்கும். எனக்கு என் சூழலில் இது நடக்கும், ஒன்னும் இல்லாம இருந்தாலும் இது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். கர்த்தர் நல்லவன், நீங்கள் சொன்னபடி நடக்கும். வாயில பேசுறதுல அடிச்சுட்டீங்கன்னா அதன்படி நடக்கும். நிறைய காரியங்களை இழந்துருவீங்க. ஆனா வாயில பேச வேண்டியது நன்மையானதை பேசணும். வாயில இஷ்டம் போல நல்லா இருக்கங்க, நீங்க வசனத்தின்படி நீங்க பேசுங்க, அப்படியே நடக்கும். மலைகளே பெயர்ந்து போகும், சூழ்நிலைகளை மாறிவிட்டோம், கட்டுதல் உண்டாகும், இல்லாதவர்கள் இருக்கிற வீடாக மாறிவிட்டோம், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிட்டோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், முழங்கால் போடுவோம்.